எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அது என்ன அப்படின்னா, காஃபியோ இல்ல டீயோ குடிக்கிறது தான். ஆமாங்க, டீ காஃபி பிரெக்னன்சி டைம்ல குடிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு நான் இங்க சொல்றேன். நம்ம குடிக்கிற டீ காஃபில இருக்கிற கேஃபைன் பிளசண்டா வழியா டைரக்டா பேபியோட ரத்தத்திலே கலக்கும். ஆனா பேபியோட லிவர் இன்னும் டெவலப் ஆகாதனால கேஃபைனை அதனால ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது பேபியோட ஹார்ட் ரேட்டை அதிகரிக்கும், growth-அ ஸ்லோ பண்ணும். அடுத்தது லோ பர்த் வெயிட். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா 200 mg ஆஃப் கேஃபைனுக்கு மேலே குடிக்கும்போது பேபியோட பர்த் வெயிட் குறையும். பேபியோட பர்த் வெயிட் குறைஞ்சாவே பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஹெல்த் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது அயன் அப்சர்ப்ஷன் பிளாக் ஆகும். பிரெக்னன்சியில் அயன் ரொம்ப முக்கியம். டீல இருக்கிற டேனின்ஸ் உணவுலேருந்து கிடைக்கிற அயனை அப்சர்வ் ஆக விடாமல் பிளாக் பண்ணும். தாய்க்கு அனீமியா வரும், பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை குறையும். அடுத்தது மிஸ்கேரேஜ் ரிஸ்க் ரொம்ப அதிகம். இதில் ஹை கேஃபின் இன்டேக் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை செமஸ்டரில் மிஸ்கேரேஜோட ரிஸ்க் சிக்னிஃபிகண்ட்டாக அதிகரிக்குதுன்னு WHO உள்பட பல ஸ்டடீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தாயோட தூக்கம் போகும். கேஃபின் கார்டிசாலையும் அட்ரினலையும் ட்ரிகர் பண்ணும். ஸோ தாய் தூங்காம போனா பேபியோட growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகாது. பேபி டெவலப் ஆக தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன குடிக்கலாம் அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பிரெக்னன்சி பத்தி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க ஈட் ஃபாலோ பண்ணுங்க.